இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அமுதா? என்னங்க நாம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துகிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? இத்தனை நாள் தலைமறைவா இருந்தவ இங்க வந்து சேருவான்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பேசாம இரு அமுதா, நானே குழப்பத்துல இருக்கேன். அவ திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டா நாம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சிரும். அப்புறம் மீனாவே நம்மளை கொன்றுவாளே. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. ஆரம்பத்திலேயே ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்ணலாம்? மீனம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஜனமா என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கோவத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசி முடிவுக்கு வரலாமா? என்ன முத்தமா, அவங்களுக்கு பெத்த பாசம்னா உங்களுக்கு வளர்த்த பாசமா? அப்படி துடிக்குதோ? உங்க வேலை என்னவோ அத மட்டும் பாருங்க. இப்ப மட்டும் என் தங்கச்சி வாயை திறக்கலன்னா அப்புறம் அவளை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. தங்கச்சி புருஷன் 20 வருஷமா கோமால இருக்காரு. என் தங்கச்சி வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த கொலகார செல்வரத்தனம் தானே. அவங்க கூட வாழ்ந்தவளை எப்படி ஏத்துக்க முடியும்? அத்தை, உங்ககிட்ட பேசணும். அத்தை, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஜனாமாவே இப்பதான் வீட்டுக்கு வராங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிரட்டும். நீ வாய மூடு. நான் எப்ப பேசணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? இது எனக்கும் என் அத்தைக்குமான பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குது இந்த வீட்ல? அந்த ஜெயராணியை எப்படியாவது ஃபேக்டரியை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்கன்னு பார்த்தா இன்னும் ஜனாமா அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த தமிழ் சொல்றதுக்குலாம் வேற கேட்டுட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சி அவ்வளவு பிரச்சனை பண்ணியும் கத்தியும் கூட அவங்க ஒரு இன்ச்சு கூட மாறலையேங்க. ஒருவேளை ஜெயராணி மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு மனசு மாறி இருக்குமோ? அப்படி நடக்கிறது கூட சான்ஸ் இருக்கு அமுதா. அவங்க மட்டும் என்ன கல்லா? அவங்களும் ஒரு அம்மா தானே. ஏதாவது பண்ணி அவங்க மனசை கரைக்கிறது தான் அவங்க பொண்ணு ஜெயாவோட பிளானா இருக்கும். அதுக்குதான் அவ தமிழை பிடிச்சி எப்படியோ உள்ள வந்திருக்கா. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்னங்க? தமிழ் எதுக்கு அந்த ஜெயாவுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணணும்? தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயா யாரோ ஒரு ஆளு தானே. அவளை இந்த குடும்பத்துல சேர்க்கணும்னு இவ எதுக்கு துடிக்கிறா? தெரியலங்க. ஒருவேளை அவளை உள்ள கொண்டு வந்து நம்மள வெளியில அனுப்ப பிளான் போடுறாளா? அப்படியும் இருக்கலாம் அமுதா. ஆனா இதை தாண்டி அவங்களுக்குள்ள வேற ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஆனா ஒண்ணுங்க, கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கிற மாதிரி அந்த ஜெயராணி தப்பு பண்ண மாட்டான்னு தமிழ் பொறுப்பெடுத்திருக்கா. அவ ஏதாவது பண்ணான்னு நிரூபணம் ஆச்சுன்னா? நிரூபணம் ஆச்சுன்னாவா? நான் நிரூபிப்பேன். தமிழ் இப்போ புலிவாலை பிடிச்ச கதையா ஜனாமா கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி பாடுபட போறான்னு பாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. அந்த ஜெயராணியோட சேர்த்து இவளையும் துரத்துறதுக்கு நான் ஒரு பிளான போடுறேன். சீக்கிரமா அதை பண்ணி 2 பேரையும் துரத்தி விடுங்க. அதுக்கப்புறமாவது நாம நினைக்கிறதெல்லாம் நடக்குதான்னு பாப்போம். அதை தாண்டி கம்பெனிக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ அவங்களால எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. தலைவலிக்குது. சூட ஒரு காஃபி போடுமா? இப்போ உனக்கு காஃபி மட்டும் தான் குறைச்சல்.
என்னம்மா? நீ அந்த கம்பெனில தானே இருக்கு சிபி. உனக்கு தெரிஞ்சுதானே எல்லாமே நடக்குது. உன்னால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் எதுக்காகடா எனக்கு பிள்ளையா இருக்கணும்? இப்படி எதுவுமே கண்டுக்காமலே இரு. ஒரு நாளைக்கு எல்லாரும் நடுத்தருவுக்கு தான் போகணும். மா 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 என்னன்னு சொல்லிட்டு போமா. வர்ஷினி, என்னாச்சு? அம்மா ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போறாங்க? என்னன்னா உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியல, என்னன்னு சொல்லு. இங்க பக்கத்துல வா. என்ன? அந்த பேரை சொன்னாலே வீட்ல பிரச்சனை. நம்ம அம்மா அத்தை இருக்காங்கல்ல, யாரு? யோ சின்ன வயசுல ஓடி போயிட்டாங்களே. ஆமா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட ஜனாமா ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல. ஓ, அது அவங்க தானா? எனக்கே இப்பதான் தெரியும். அவங்க ஜனாமா கிட்ட வேலை தேடி ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க போல. அப்புறம் அவங்கள அம்மா பார்த்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க நம்ம கம்பெனிக்கு வேலை கிட்ட வந்தாங்களா? ஆமாண்ணே, வேலையும் கொடுத்துட்டாங்க போல. அம்மா வேலையை விட்டு துரத்த சொல்றாங்க. பட் தமிழ் முடியாதுன்னு சொல்றா. அதான் அம்மா செம்ம கோவத்துல இருக்காங்க. என்ன தமிழ் இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல முத்தம்மா, அத்தைய எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாங்க. என்கிட்ட அத்தை முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ், இப்போ உங்க அம்மாவோட நிலைமை தான் கிட்டத்தட்ட உனக்கும். என்ன முத்தம்மா சொல்றீங்க? ஆமா தமிழ், உங்க அம்மாவுக்கு ஜனாமாவை சமாதானப்படுத்தணும், நீ உன் மாமியார சமாதானப்படுத்தணும். அவங்கள கோவமா தான் இருப்பாங்க. அதுக்காக நீ இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாப்படுமா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருமா, அன்பா நடந்துக்க, கேரிங்கா பாத்துக்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசு மாறுவாங்க. ஜனமா அளவுக்கு மீனாமா அவ்வளவு அழுத்தமான ஆள் கிடையாது. அவங்கள ஈஸியா கரைச்சிடலாம் தமிழ். அதுக்கான ஸ்டெப் எடு. முத்தம்மா, ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு சாரி அயர்ன் பண்ணி வைக்க சொன்னேன், வச்சீங்களா? அத்தை, ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் உங்க புடவைய நானே அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இத கட்டிட்டு போங்க அத்தை, சூப்பரா இருக்கும்.